வெறும் 3 மாசத்துல சூப்பரா ஹிந்தி பேசணும்னா இத செய்யுங்க. 3 மாசமா? வாய்ப்பே இல்ல. 3 மாசத்துல எல்லாம் ஹிந்தி பேச முடியாது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பா முடியும். என்னோட ஹிந்தி கோர்ஸ் 3 மாசம் தான். ஸோ நான் அவுட்கம் பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா 3 மாசத்துல கண்டிப்பா படிக்க முடியும். தினமும் 40 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். கண்டிப்பா 3 மாசத்துல ஃப்ளூவன்சி வந்துடும். லாங்குவேஜஸ் கத்துக்கிற டெக்னிக்ஸை ரிசர்ச் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, தினமும் படிக்கிறவங்க எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் அதை 20 மடங்கு வேகமா கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ டெய்லி படிங்க. அதனாலதான் என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸை நான் டெய்லி கிளாஸஸா டிசைன் பண்ணியிருக்கேன். என்னோட ஹிந்தி கோச்சிங்ல நீங்க ஜாயின் பண்ணி ஹிந்தி படிச்சு முடிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க, இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட ஹிந்தி ஸ்பீக்கிங் ஜேர்னியை மோட்டிவேட் பண்ற மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். 3 மாசத்துல ஹிந்திய படிச்சு முடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 3 வழி சொல்றேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 3 மெத்தட் இல்ல, 3 ரூட். அப்படின்னா 3ல ஏதாவது ஒரு ரூட் நீங்க எடுத்தா போதும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த 3 ரூட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 ரூட் என்னென்ன அப்படின்னா ஃபேபுலஸ் மாடல், ரெசிபி சேஞ்ச், பியூர் பிளே. இந்த 3 ரூட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கல, ரொம்ப முக்கியமானவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் யாரு, எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கறத நம்ம வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட் ஃபேபுலஸ் மாடல் ஆர் அவுட் சோர்சிங் மாடல். உங்க கையில் இருக்கிறது 3 மாசம். இந்த 3 மாசத்துல எடுத்த டாஸ்கை நீங்க முடிச்சே ஆகணும். அப்படின்னா வேற வழியே கிடையாது. ஒரு மென்டர், அதாவது ஒரு டீச்சர் கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ், ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 மாசத்துல உங்களை ஹிந்தி ஃப்ளூவெண்டா பேச வைக்கிறது அவங்களோட பொறுப்பு. சோ நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க. உங்க ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்றீங்க. அதான் நான் சொன்னனே, 3 வழி இருக்கு. 3ல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வழி வேண்டவே வேண்டாம், எனக்கு கோச்சிங்கே போக வேண்டாம் அப்படின்னா செகண்ட், தேர்ட் ரூட் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கோச்சிங் போகணும்னாலும் என்னோட கோச்சிங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன், ஆஃப்லைன் எந்த கிளாஸஸ் உங்களுக்கு முடியுமோ அந்த கிளாஸ் போய் 3 மாசத்துல நீங்க ஹிந்தி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருங்க. कोई हिंदी कोचिंग चुनो और 3 महीने तक उनके तरीके ஃபாலோ करो. कोई அப்படின்னா ஏதாவது, ஹிந்தி கோச்சிங், சுனோ, சுனோ அப்படின்னா சூஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். कोई हिंदी कोचिंग चुनो அப்படின்னா ஏதாவது ஒரு ஹிந்தி கோச்சிங்கை சூஸ் பண்ணு. और அப்புறம் 3 महीने तक, 3 அப்படின்னா 3, மஹினே அப்படின்னா மந்த்ஸ், மாதங்கள், தக் அப்படின்னா வரைக்கும், और 3 महीने तक அப்படின்னா அப்புறம் 3 மாசம் வரைக்கும். உன்கே தரீகே, தரீகே, தரீகா அப்படின்னா வழி, தரீகே அப்படின்னா வழிகள், மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், அதை சொல்றதுக்கு தான் தரீகே அப்படின்னு சொல்றோம். உன்கே தரீகே அப்படின்னா அவங்களுடைய, உன் அப்படின்னா அவங்கள சொல்றீங்க, உன்கே அப்படின்னா அவங்களுடைய. மெத்தட்ஸுக்கு நீங்க என்ன போட்டுட்டீங்க, தரீகே, ஃபாலோ கரோ, ஃபாலோ பண்ணு. ஏதாவது ஒரு ஹிந்தி கோச்சிங்கை ஜாயின் பண்ணிட்டு 3 மாசம் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃப்ளூவன்சி வந்துடும். இல்ல உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா செகண்ட் ரூட் இருக்கு. செகண்ட் ரூட் என்ன அப்படின்னா ரேஷனல் ரெசிபி சேஞ்ச், அதாவது ரெசிபியை மாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 3 மாசத்துல ஹிந்தி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பாருங்க. அந்த 3 நாளுக்குள்ள நீங்க எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்களோ அந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்க. ஒருத்தருக்கும் ஒரு மெத்தட் சூட் ஆகும். உங்களுக்கு அது சூட் ஆகல அப்படின்னா அதை யோசிச்சு வேற மாதிரி ஒரு மெத்தடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஹிந்தியை எப்பவுமே எழுதி பார்த்துறீங்க, எழுதிட்டு அந்த எழுதுனதை சொல்லி பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் உங்க மெத்தட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு நீங்க இதை மறக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை மாத்திருங்க. எப்படி மாத்துறதுன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லை. முதல்ல என்ன பண்ணணும், நீங்க எங்க இருந்து ஹிந்தி கத்துக்கிறீங்களோ, ஒரு வீடியோல இருந்து கத்துக்கிறீங்க அப்படின்னா அது பின்னாடியே அதை சொல்லணும். சொல்லிட்டே இருந்த வேகமா அதை சொல்லி சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் போய் எழுதுங்க. முதல்ல லிசனிங், அதுக்கப்புறம் போய் எழுதுங்க. இப்ப இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் 2 நாள்ல உங்களால ஹிந்தி பேச முடியுதான்னு பாருங்க. எது உங்களுக்கு சூட்டபிள் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணி 2ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சீக்னே கா தரீகா பதல்தே ரஹோ. சீக்னே கத்துக்கிறது, அதுதான் சீக்கோ. சீக்னே கா கத்துக்கிறதுக்கு, சீக்னே கா. தரீகா, தரீகானா ஏற்கனவே பார்த்தோம், வழி. கத்துக்கிறதுக்கான வழி சீக்னே கா, சீக்னே கா. அதோடைய படிக்கிறதுடைய அதுக்கு தான் அந்த கா போட்டிருக்கீங்க.
படிக்கிறதுடைய வழி. சீக்னே கா தரீகா. பதல் தோ அப்படின்னா மாத்து அப்படின்னு அர்த்தம். பதல்தே ரஹோ அப்படின்னா மாத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. ரஹோ அப்படிங்கறது ஒண்ணு இல்ல, கண்டினியூஸா அதை பண்ணிட்டே மாத்துறத கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். பதல்தே ரஹோ. हिंदी नोट्स लिखो और उन्हें पढ़ो, या पहले सुनो, याद करो, फिर लिखना शुरू करो. हिंदी नोट्स लिखो और उन्हें पढ़ो. हिंदी नोट्स लिखो அப்படின்னா லிக்கோனா எழுதுன்னு அர்த்தம். ஹிந்தி நோட்ஸ் எழுது, और அப்புறம் உன்ஹே படோ. உன்ஹே அப்படின்னா அது எல்லாத்தையும் ப்ளூரலா சொல்றீங்க, அது எல்லாத்தையும். படோ அப்படின்னா படின்னு அர்த்தம். யா பஹலே சுனோ. யா அப்படின்னா இல்லைன்னா, பெஹலே அப்படின்னா முதல்ல, சுனோ அப்படின்னா கேளு. பெஹலே சுனோ யாத் கரோ. முதல்ல கேளு, அதை ஞாபகப்படுத்தி பாரு, அதாவது படிச்சிரு, அந்த கேட்டதை படிச்சிரு. பிர் லிக்னா ஷுரு கரோ. பிர் அதுக்கப்புறம், லிக்னா எழுதுறது, ஷுரு அப்படின்னா ஆரம்பி, ஷுரு கரோ அப்படின்னா ஆரம்பிச்சிடு. ஹிந்தி நோட்ஸ் லிக்கோ और उन्हें पढ़ो. முதல்ல எழுதி அதுக்கப்புறம் படிச்சிரு. யா இல்லைன்னா पहले सुनो याद करो फिर लिखना शुरू करो. முதல்ல கேட்டுரு, அதை ஞாபகப்படுத்தி பாரு, அப்புறமா எழுத ஆரம்பி. இந்த ரெண்டு மெத்தட்ல எதை வேணா யூஸ் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தணும்னா மெத்தட்ஸை கண்டிப்பா அப்பப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸ்ல மெத்தட்ஸை நான் அப்பப்ப சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, லிசனிங் பிராக்டிஸை கம்பல்சரியா வச்சிருவேன். இப்ப மூணாவது ரூட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பியூர் பிளே ஆர் சிங்கிள் ஃபோக்கஸ். அதாவது 3 மாசத்துல நீங்க ஹிந்தியை முடிக்கணும்னா தினமும் நீங்க ஹிந்திக்காக ஒதுக்குற டைம் கண்டிப்பா அதிகமா இருக்கணும். ஹிந்தி தான் உங்களோட சிங்கிள் ஃபோக்கஸா இருக்கணும். இந்த மாதிரி ஹிந்தி யூடியூப் சேனல் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நல்லா நோட்ஸ் எடுங்க. இல்லைன்னா உங்க ஜாப் ரிலேட்டடான ஒரு ஹிந்தி யூடியூப் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுல இருந்து நோட்ஸ் எடுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டாவோ இல்ல இன்டீரியர் டிசைனராவோ இருக்கீங்க அப்படின்னா, வீடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற, கிச்சன் எப்படி இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், 2 BHK 3 BHK ஓட ஸ்கொயர் ஃபீட் என்ன, இத பத்தி பேசுற ஹிந்தி யூடியூப் சேனல்ஸை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து வைங்க. 1 மணி நேரம் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டு அப்பாடா இன்னைக்கு ஹிந்தி படிச்சாச்சுன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் எடுத்துக்கிட்டு அந்த 1 மணி நேரம் நீங்க என்ன படிச்சீங்களோ அந்த 15 நிமிஷத்துல முடிச்சிருங்க. அதாவது இம்மிடியேட்டா ரிவைஸ் பண்றீங்க. இப்படியே தினமும் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. 7 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 7வது நாள் நீங்க 7 நாளும் என்ன படிச்சீங்களோ அதை ஒரு தடவை திரும்ப பாத்துருங்க, அதாவது ரிவைஸ் பண்ணிருங்க. ஹிந்திக்காக நீங்க ஒதுக்குற டைம் இதை விட கம்மி ஆகவே கூடாது. ஹிந்தி should be your only focus. अगर तुम जो सीखे हो उसका रिविजन करोगे तो अगले दिन उसे याद कर पाओगे. तुम जो सीखे हो அப்படின்னா, சீக்கேனா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் படிச்சது. ஜோ அப்படின்னா என்னெல்லாம் படிச்சியோ, ஜோ சீக்கே அப்படின்னா என்னெல்லாம் படிச்சியோ. தும் போடுறதுனால நீங்க அது ஹோ போட்டிருக்கீங்க. நீ என்னெல்லாம் படிச்சியோ அதுக்குதான் ஹோ. அகர், அகர்னா என்ன, இஃப். நீ என்னெல்லாம் படிச்சியோ, ஒருவேளை அதை ரிவைஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஒரு வேலைக்கு தான் முன்னாடி போய் அகர் போடுறீங்க. அகர் தும் ஜோ சீக்கே ஹோ, ஒருவேளை நீ படிச்சது எல்லாத்தையும் ரிவிஷன் கரோகே, இந்த படிச்சத மறுபடியும் உஸ்கா அப்படின்னு போடுறீங்க பாருங்க. அத ரிவைஸ் பண்ணேன்னா உஸ்கா ரிவிஷன் கரோகே. எதிரில் இருக்கிறவங்க பேசுறீங்க இல்லையா, அதனால கரோகே அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது செகண்ட் பர்சனுக்கு யூஸ் பண்றது. உஸ்கா ரிவிஷன் கரோகே, அதை ரிவைஸ் பண்ணேன்னா तो अगले दिन उसे याद कर पाओगे. तो அப்போ அகலே தின் வேற இன்னொரு நாள், அடுத்த நாள், வேற ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு தான் அகலே தின். உசே அப்படின்னா அது எல்லாத்தையும், இஸ் உஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது அது. அதே மாதிரிதான் உசே அப்படின்னா அதை அப்படின்னு சொல்றதுக்காக, அதாவது எதையெல்லாம் நீ ரிவைஸ் பண்ணியோ அப்படிங்கிறதுக்காக இங்க உசே அப்படின்னு சொல்றீங்க. உசே யாத் ஞாபகம், கர் பாவோகே ஞாபகப்படுத்திக்க முடியும், அந்த முடியும்க்கு தான் பாவோகே போட்டிருக்கீங்க. பார் பார் ரிவிஷன் கர்னே से तुम हिंदी जिंदगी भर याद रख पाओगे. பார் பார் திரும்ப திரும்ப, அதுக்காக 2 பார் பார் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ரிவிஷன் கர்னே से செய்யறதால, அந்த ஆல இருக்குல்ல அதுக்குதான் அந்த சே. கர்னே செய்யறது, ஆல கர்னே से बार बार रिविजन करने से திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்றதால, தும் ஹிந்தி நீ, தும்னா நீ, ஹிந்தி जिंदगी भर லைஃப் பூரா, भरना பூரா நிறைஞ்சு, जिंदगी भर याद, यादனா நம்ம இப்பதான் பார்த்தோம் ஞாபகம்.
ரக் பாவோகே ஞாபகம் வச்சுக்க முடியும். பாவோகே பாத்தீங்களா, அதே திரும்பதான் முடியும். ரக் பாவோகே வச்சுக்க முடியும். இந்த 3 ரூட்டை யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது யாரு? உலகத்துக்கே சிப்ஸ் தயாரிச்சு கொடுக்கிற கம்பெனியோட சிஇஓ மாரிஸ் சாங் அப்படிங்கிறவர் சொன்னதுதான் இந்த 3 வழியும். உலகத்துக்கே சிப்ஸ் தயாரிக்கிறாங்களா? அது யாரு எனக்கு தெரியாம? உலகத்துக்கு லேஸ் கம்பெனி சிஇஓவா? இல்லையா? அப்ப குர்குரே? அதுவும் இல்லையா? எனக்கு தெரியாம இன்டர்நேஷனலி ஃபேமஸ் சிப்ஸ் கம்பெனியா? வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். உங்களுக்காவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செமிகண்டக்டர் சிப்ஸ். ஆப்பிள் ஐபோன்ல இருக்கிற ஒரு சிப்பு கூட ஆப்பிள் கம்பெனி தயாரிச்சது கிடையாது. அது TSMC அப்படிங்கிற தாய்வான் நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி தயாரிச்சது. ஒரே ஒரு ஆப்பிள் கம்பெனி இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும், கிட்டத்தட்ட 95% கம்பெனிஸ்க்கு சிப் சப்ளையர் இவங்க தான். நீங்க யூஸ் பண்ற 90% கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், இது எல்லாத்துலயும் இவங்களோட சிப் இருக்கு. இந்த செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிற கம்பெனியை உருவாக்குனது, இதுக்கு பின்னாடி மூளையா இருந்தது எல்லாமே மாரிஸ் சாங். அவரோட 3 ரூட் தான் இது. நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ரூட் ஃபேப்லெஸ் மாடல் ஆர் அவுட் சோர்சிங் மாடல். உலகத்துல இருக்கிற எல்லா கம்பெனியும் சிப்பை டிசைன் மட்டும் பண்ணிருட்டும், அதை தயாரிச்சு கொடுக்குற வேலையை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் அவுட் சோர்சிங் மாடலை ஸ்டார்ட் பண்ணாரு. 2வது பார்த்தோமே ரெசிபி சேஞ்ச். ஈல்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது தயாரிக்கும் முறைகள்ல அடிக்கடி சேஞ்சஸை கொண்டு வந்துட்டே இருப்பாரு. எப்படிதான் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல, பேசிக் பிசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாராம். 3வது நம்ம பார்த்தது சிங்கிள் ஃபோக்கஸ் ஆர் பியூர் பிளே. அதாவது இவரு நம்ம கம்பெனி ஒரே ஒரு செமிகண்டக்டர் சிப்னா அது மட்டும்தான் தயாரிக்கும், வேற எந்த ப்ராடக்ட் மேலேயும் நம்ம கவனம் செலுத்த போறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி இவர் டைவர்சிபிகேஷனே பண்ணலையா. மாரிஸ் சாங்க காட் ஃபாதர் ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மாரிஸ் சாங் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதெல்லாம் சொன்னேன். உங்களுக்கு இது மாதிரி யார் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆனா அது ஹிந்தில இருக்கணும். இப்போ உங்களுக்கு எலான் மஸ்க் பிடிக்கும் அப்படின்னா முझे எலான் மஸ்க் பசந்த் ஹை அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஹிந்தி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நீங்களே உங்களுக்கே டெஸ்ட் வச்சுக்கோங்க. போய் குவிஸஸ் சால்வ் பண்ணுங்க. நீங்க படிச்ச ஹிந்தி உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கும் 20 மடங்கு வேகமா படிக்கிறதுக்கும் ஒரு வீடியோ இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, போய் பாருங்க.